Hey friends, welcome back to Vidya's Vegetarian Kitchen. இன்னைக்கு வந்து ரெசிபி எதுவும் ஷேர் பண்ண போறது இல்ல. ஆனா ஒரு சின்ன டிப் பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். எப்படி வந்துட்டு ஏலக்காவை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லனா எப்படி ஏலக்காய் பொடி பண்ணி வாசனை போகாம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கறத தான் பார்க்க போறோம். என்னோட மதர்-இன்-லா ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஏலக்காய் வந்து ஜென்ரலாக மசாலாவோட ராணின்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் வந்து ரொம்ப நல்ல வாசனை பொருள். எவ்வளோ நாள் வருஷ கணக்கில் அது வந்து கெட்டே போகாது. அது வந்து நம்ம குருமா இதுக்கெல்லாம் வந்து அரைச்சி போடுறோம். ஆனால் இப்போ ஸ்வீட்டு பாயசம் இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோன்னா அது ரொம்ப நாளைக்கு கெடாத இருக்கும். ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் அந்த தோல் எதுவுமே அதில் வேஸ்ட் ஆகாது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது ஏலக்காய் பொடி மல்டி பர்பஸ்க்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கேஸ்ட் அயர்ன் பேனை தாங்க நான் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு அரை கப் ஏலக்காவை இன்றைக்கி எடுத்து வறுக்க போகிறோம். ஆக்சுவலி எவ்வளோ நேரம் வந்து நம்ம வறுக்கணும்? அது நல்லா கொஞ்சம் உப்பிண்டு வரா மாதிரி வறுப்பட்டால் போதும். ஸோ அதாவது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு இது பண்ணி வரும். ஓகே ஓகே. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கூட வந்து ஆகாது இல்லையா? அவ்வளோதான் ஆகும். ஓகே. ஸோ 2 நிமிஷம்தான் வந்து நம்ம இதை வந்து வறுக்க போகிறோம். இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி வந்து சேர்க்குறோம். அரிசி வந்து இதை பொடி பண்ணும்போது அது நல்லா சேர்ந்து பொடியாகி எந்த தோல் எதுவும் வேஸ்ட் ஆகாத நல்லா வரும் பொடி. அதுக்காக அரிசி சேர்க்குறோம். ஓகே. அரிசி வந்து நல்லா இல்லை ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம். லேசாக அந்த சூடோட இதில் இதானா போகும், அவ்வளோதான் அதுக்கு. ஓகே ஓகே. ஸோ அரிசி வந்துட்டு நல்லா ஒரு டெக்ஸ்சர் தான் கொடுக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ நம்ம இதை வந்து எல்லா ஸ்வீட்டு இது என்ன ஸ்வீட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். லட்டு, இப்போ மைசூர் பாக்கு, எதுக்கெல்லாம் நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறோமோ, டீ, கஷாயம், கஞ்சி, எல்லா இதுலேயும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனை வருது, கொஞ்சம் லைட்டாக கலரும் உங்களுக்கு மாறுறது இங்கே தெரியுது. ஸோ ஹீட் ஆஃப் பண்ணியாச்சு. இது கேஸ்ட் அயர்ன் பேனுங்கிறதால இதுலேயே சூடு இன்னும் இருக்கும். நான் இப்படியே விட்டேன்னா அது இன்னும் கருகிடும். அதனால் நான் வந்துட்டு இதை வேறு ஒரு பேனுக்கு வந்து மாற்ற போகிறேன் நான். ஸோ இந்த ஒரு சின்ன பேனுக்கு மாற்ற போகிறேன். இது இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பொடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஏலக்காய் வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து போட்டு ஓட்டிடலாம். அரிசியோடு சேர்த்து தான் போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஓட்டிட்டேன். இது கொஞ்சம் நரன்னு தான் இருக்குது இல்லையா? நீங்கள் ஒரு தடவை பாருங்களேன். இந்த அரிசி இல்லான்னு தெரியறது. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஓட்டலாம். இன்னுமே ஓட்டலாம், தாராளமாக ஓட்டலாம். இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த அரிசியோட அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது. ஸோ இன்னும் வந்துட்டு இதை கொஞ்சம் ஃபைனாக வந்து ஓட்ட போகிறேன் நான். ஸோ ஐ திங்க் இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். இதோ இப்போ பாருங்கள். போகிறோம். இப்போ போகிறோம். நல்லா இதாகிடுது இப்போ. ஓகே. ஸோ இப்போ நம்ம அவ்வளோதானா இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்து இன்னும் ஒரு ஓட்டிடலாம். ஓகே. சர்க்கரை வந்து எதுக்கு? சர்க்கரை வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், கெட்டு போகாத இருக்கும். எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருக்கலாம். வருஷ கணக்காக கூட நல்லாயிருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நம்ம இது சேர்க்கலாமா? வெல்லம் வந்து இது கொடுத்துடும், மாய்ஸ்சர் இதாகிடும். அது
ஸோ அவ்வளோதான். ஏலக்காய் பொடி வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஜலிக்கலாம் வேண்டாம் இல்லையா? சலிக்கலாம் தேவையில்லை, சலிக்கலாம் வேண்டாம். அதே போல் இது சும்மா வெளியில் ஸ்டோர் பண்ணால் போகிறோம் இல்லையா? போகிறோம். நல்ல ஃப்ரிட்ஜ் பாட்டிலுக்கு அந்த கண்டெய்னர் எதுலையாவது போட்டு வெளியிலேயே வச்சா போகணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்ற அவசியம் இல்லை, வெளியிலே இருக்கலாம், எவ்வளோ நாளாக இருந்தாலும் கெடாது. இந்த ஏலக்காய் பொடி நல்லா இப்போ பொடி பண்ணி வச்சுட்டாச்சு. இதை வந்து பாயசம், ஸ்வீட்ஸு, பானகம், டீ, சத்து மாவு, கஞ்சி, மாவு உருண்டை எதுக்கு வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சேமித்து வச்சோன்னா இது வருஷ கணக்கானாலும் கெடாத நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ இது ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஏதாவது வைக்கணும்? ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கணுன்ற தேவையில்லை, இது வெளியிலேயே இருக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த குருமாக்கும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏலக்காய் பொடி எதுலெல்லாம் போடலாமோ நம்ம ஐ திங்க் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். போட்டுக்கலாம். ஸோ பட் ஸ்வீட்ஸுக்குள்ள வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குருமாக்குன்னா நம்ம அரைச்சி விட்டுடுறோம் இது மற்ற மசாலாவோட சேர்த்து. இது வந்து ஸ்வீட்ஸில் வந்து வாயில் படாத நல்ல அருமையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி, ஐயோ எனக்கு இந்த ரெசிபின்னு சொல்கிறதா இல்லை டிப்புன்னு சொல்கிறதானே தெரில. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எப்படி இந்த ஏலக்காய் பொடி பண்ணுறதுங்கிறது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.